ஐயனார் துணை serialல டுடே எபிசோட்ல நம்ம பாண்டி வீட்டுக்கு வந்த உடனே எல்லாருமே பயங்கரமாக திட்ட ஆரம்பிக்கிறாங்க. 2 குடும்பம் பேசி வச்சதுனால தானே இன்றைக்கி பொண்ணு பார்க்க போகலாம் நம்ம ஃபிக்ஸ் பண்ணோம். ஆனால் நீ என்னடனா இப்படி ஒரு வேலையை பார்த்துட்டு வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு சேரன் வந்து பயங்கரமாக திட்டிகிட்டு இருக்காங்க. அந்த பிள்ளை வானத்தை ஃபோன் பண்ணி எத்தனை தடவை ஃபோன் பண்ணி கூப்பிட்டுட்டே இருந்துச்சு தெரியுமா? ஆனால் நீ என்னடனா இப்போல்லாம் எதுவுமே வேண்டான்னு சொல்லியிருக்க. சரி வேண்டான்னு நினைக்கிறியா? போய் பேசி முடிச்சுட்டாவது வந்திருக்கலாமே. நம்ம என்ன டைம் சொல்கிறனோ அந்த டைமுக்குள்ள கல்யாணத்தை வச்சிருக்கலாம். ஆனால் எதுவுமே பண்ணாமல் உன் இஷ்டத்துக்கு போய் பேசிட்டு வந்திருக்க. இதுதான் நீ பண்ணுறதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேரன் இருந்துட்டு பயங்கரமாக திட்டிகிட்டு இருக்காங்க. அதெல்லாம் சரியாக வராதுன்னு தோணுச்சுன்னு பேசி முடிச்சுட்டா அதுக்கப்புறம் வேறு ஏதாவது மாறிடுச்சுன்னா என்னென்ன பண்ணுறது? அதனால தானே நான் வேண்டான்னு சொல்லி முடிவு எடுத்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிலா இருந்துட்டு சொன்ன வார்த்தை எல்லாத்தையுமே சேரன் வந்து யோசிச்சு பார்க்குறாங்க. அண்ணன் இவனுக்கு இதுதான் பிரச்சனைனா நேராக சந்தாவோட ஊருக்கே போயிட்டு நம்ம கல்யாணத்தை பேசி முடிச்சுட்டு கல்யாணத்தையும் முடிச்சுட்டு வந்துடலாமே அப்படின்ற மாதிரி சோழன் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நீ கொஞ்ச நேரம் அமைதியாக இருடா சந்தாவோட வீட்டிலலாம் நிறைய பிரச்சனை இருக்கு. அந்த பிரச்சனை எல்லாத்தையும் நம்ம ஃபேஸ் பண்ணியே ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்னென்ன பிரச்சனை வந்துட போது நீங்கள் 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு நல்லபடியாக தானே இருக்கீங்க. இதுக்கு மேலே என்னென்ன பிரச்சனை வரும்? அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் வராது. எது வந்தாலையும் பார்த்துக்கலாம் விடுங்கன்னு அப்படின்ற மாதிரி சோழன் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் உனக்கு சொன்னால் புரியாதுடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேரன் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அதுக்கு அடுத்ததான் நம்ம நிலா இருந்துட்டு வெளியில் உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது நம்ம சோழன் வர்றாரு. என்னங்க வரலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட உடனே அதான் வந்துட்டீங்களே வந்து உட்காருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்னங்க என்ன யோசிச்சுட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் ஒன்றும் இல்லைங்க பாண்டி பண்ணது சரியா இல்லை தப்பான்னு யோசிச்சுட்ருக்கேன், மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட உடனே என்ன விஷயம்? நீங்கள் எதுக்காக இன்னும் நீங்கள் அந்த ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க? அந்த ராகவ் தான் இவ்வளோ பிரச்சனை பண்ணுறான்னு தெரியுதுல்ல, எதுக்காக நீங்கள் அந்த ஆஃபீஸில் இருக்கணும்? பேசாமல் வேறு ஒரு ஆஃபீஸ்க்கு மாறிடலாமில்ல? மாறிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் அதுக்கான சரியான ஒரு வேலை நமக்கு கிடைக்கணும். அதுக்கப்புறம் இந்த ராகவ் வந்து நல்ல சர்டிஃபிகேட் கொடுக்கணும். அதுக்கு என்ன நீங்கள் எவ்வளோ ப்ராஜெக்ட் முடிச்சு தந்திருக்கீங்க? ஏன் இது கூட அவனால் தர முடியாதா? கண்டிப்பாக கொடுப்பான் அப்படின்ற மாதிரியே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்படி கொடுக்கலனா என்கிட்ட ஒரு வார்த்தையை சொல்லுங்கள், மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். ஐயோ நீங்கள் பண்ண வரையும் போதும் ராசா, நீங்கள் அமைதியாக இருங்க, மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், இது என்னோட பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலா வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம சோழன் இருந்துட்டு நிறைய பேசிக்கிட்டு போயிட்டே இருக்காங்க. என்ன உங்களுக்கு என் மேலே இவ்வளோ அக்கறை அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்து கேட்ட உடனே அப்படிதாங்க அக்கறை இருக்கும். உங்களுக்கு வேணால் என்னை பிடிக்காமல் இருக்கலாம், ஆனால் எனக்கு உங்களை ரொம்பவே பிடிக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்காக என்ன வேணால் செய்வேன், யாரும் உங்களை ஒரு வார்த்தை கூட சொல்ல விடாமல் நான் பார்த்துப்பேங்க அப்படின்ற மாதிரி சோழன் வந்து சொல்லிடுறாங்க. இந்த வார்த்தை நிலாவுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. அதனால் சோழன் அங்கேருந்து கிளம்புனதுக்கு அப்புறம் கூட அந்த வார்த்தையை பற்றியே நிலா வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அடுத்த நாள் காலையில் நம்ம சேரன் இருந்துட்டு எல்லாருக்கும் டீ போட்டு கொடுத்துட்ருக்காங்க. அப்போ நம்ம பாண்டி இருந்துட்டு என்னென்ன கீழே வச்சுட்டு போகிற, கையில் கொடுக்க மாட்டியா? இன்னும் என் மேலே கோவத்தில் தான் இருக்கியா? அண்ணன் என்ன நிலமன்னு நான் சொல்லியாச்சு, இன்னும் என் மேலே கோவப்பட்டா என்னென்ன அர்த்தம் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா நீ பண்ணது என்றைக்கு இருந்தாலும் ரொம்ப பெரிய தப்புடா அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே நடேசன் இருந்துட்டு இவன் பண்ணது தான் சரின்னு நான் சொல்லுவேன். அன்னைக்கு சின்ன பிரச்சனையாக கூட அந்த வானதி பேசி எவ்வளோ பெரிய பிரச்சனையாக்கிட்டு போனால் அவன் மட்டும் இந்த வீட்டுக்கு வந்துட்டா கண்டிப்பாக இந்த வீடு மறுபடியும் பழைய நிலைமைக்கு தான் போகும். அதனால் சொல்கிறத கேளு, இந்த கல்யாணம் நின்னதாகவே இருக்கட்டும். வேறு ஒரு நல்ல பொண்ணை பார்த்து கூட இவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம். ஆனால் அந்த வானதி மட்டும் தேவையே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நம்ம பாண்டி இதெல்லாம் கேட்டோன்னு ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. என்னப்பா நீங்களும் இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க, கொஞ்சம் நேரம் நீங்கள் அமைதியாக இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் தான்டா என்னை அமைதியாக இருக்க சொல்கிறீங்க, ஆனால் இவன் அப்படியா? இவனை பாரு, சைலண்ட்டாக தானே இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. டேய் நீ ஏதாவது சொல்லுடா, நீங்கள் கொஞ்சம் நேரம் அமைதியாக இருங்க, இதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி நம்ம பாண்டி வந்து சொல்லிடுறாங்க. நைட்டும் வானதிக்கு கால் பண்ணாங்க. வானதி ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு அமைதியாகிடுறாங்க.
பாண்டி ரொம்பவே வருத்தப்படுறாரு. சரி வானதி தான் கால் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நிமிஷமா ஃபோனவே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. கண்ணன் ஃபோன் பண்ணி வண்டி கேட்குறாங்கண்ணே அப்படின்ற மாரியும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. திரும்பியும் கஸ்டமர் ஃபோன் பண்ணி இந்த மாரி ஒரு இடத்துக்கு வந்து வண்டிய ரெடி பண்ணி கொடுக்க முடியுமான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. பாண்டி எதுக்குமே முடியாது அப்படின்ற மாரியும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்ப பல்லவன் இருந்துட்டு, "அண்ணே என்னாச்சுண்ணே? வானதி ஃபோன் பண்ணுன்னு எதிர்பார்க்குறீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், "ஆமாண்டா" அப்படின்ற மாரியே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததா நிலா இருந்துட்டு, நம்ம சோழன தனியா வந்து கூப்பிடுறாங்க. "என்னங்க விஷயம்? தனியாலாம் கூப்பிடுறீங்க? அண்ணன் என்ன சொல்லுச்சு?" "அம்மா பாண்டி இருந்துட்டு, அண்ணனோட கல்யாணம் முடியட்டும். அதுக்கப்புறமா வேணா நான் வானதிய கல்யாணம் பண்ணிக்கிறேன்" அப்படின்னு தானே சொன்னாரு. பாண்டிக்கும் வானதிய ரொம்பவே மிஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதனால அண்ணனுக்கு வ நம்ம சந்தாவ சீக்கிரமா கல்யாணம் பண்ணி வச்சிடலாம். ஏன்னா, இப்ப தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லா புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. பேசாம அவங்க 2 பேத்துக்கும் பேசி முடிச்சிடலாம் அப்படின்ற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நல்ல விஷயம் தானுங்க அப்படின்ற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எல்லாருக்கும் அவங்கவங்க வாழ்க்கை அமையுது. ஆனா, எனக்கு மட்டும் எதுவுமே அமைய மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்படுறாரு. என்ன சொல்றீங்க? இல்லங்க எல்லாருமே ஜோடி ஆயிடுவாங்க. அதுக்கப்புறம் நான் தான் தனிமரமா நிக்கணும் அப்படின்ற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நிலா இருந்துட்டு, "நான் என்ன பேசினா, நீங்க என்னத்த பேசிக்கிட்டு இருக்கீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகுறாங்க. அதுக்கு அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, "சொல்லிட்டீங்கல்ல போலாம்" அப்படின்ற மாரி நம்ம பா சோழன் வந்து நிலா கிட்ட வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, பாண்டி இருந்துட்டு நம்ம வானத்துக்கிட்டேருந்து ஃபோன் வருமான்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறாங்க. ஆனா, வேற ஒரு ஃபோன் வருது. அதனால ரொம்பவே அப்செட் ஆயிடுறாங்க. அதுக்கு அடுத்ததா நம்ம பல்லவன் இருந்துட்டு காலேஜில எக்ஸாம் ஃபீஸ் கட்டணும்னு, அது கொஞ்சம் ரூ. 2000 பணம் தேவைப்படுது. அப்படின்ற மாரி என்னென்னமோ காரணத்த சொல்லி சேரன் கிட்டேருந்து பணத்த வாங்குறாங்க. நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன். வீட்ல எவ்வளோ பெரிய பிரச்சனை போனாலும் குரூப் சேட்டிங்ன்னு சொல்லிட்டு ஃபோன தான் நோண்டிக்கிட்டு இருக்க. இப்ப எக்ஸாமே இன்னும் வரல. அதுக்குள்ள எக்ஸாம்ன்னு சொல்லிட்டு பணத்த வேற வாங்குற. நீ ஏதோ பண்ற மட்டும் தெரியுது. நல்லா பண்ணு அப்படின்ற மாரி சோழன் வந்து சொல்லிறாங்க. அதோட இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. இனி ஐயனார் துணையில அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க் யூ.